அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகம் முடிவு நாளுக்கு முன்னால் ஏற்படுகிற முக்கியமான 10 நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 10 நிகழ்வுகளிலே 3 நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று தஜ்ஜால், இரண்டாவது ஈசா நபியுடைய வருகை, மூன்றாவது யாஜூஜ் மாஜூஜுடைய அட்டகாசம், அவருடைய அழிவு. இவற்றை பார்த்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 அடையாளங்கள் என்று சொல்வதுமே ஏதோ பாரதூரமான இடைவெளியில் நடக்கும் விளங்கிட கூடாது. 10 எப்படி இருக்கும் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க, ஒன்று நிறைவேறி விட்டு ஆரம்பித்து விட்டால் அடுத்தது 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 போய்கிட்டு இருக்குமா. அதனால இந்த 10 நடக்கிறதுக்கு பாருங்க, பெரிய அளவிலான கேப் இருக்காது. ஒன்னு முடிஞ்சவன அடுத்தது வந்துடும், ஒன்னு முடிஞ்சவன அடுத்தது வந்துடும், ஒன்னு முடிஞ்சவன அடுத்தது வந்துடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அதனால இந்த 10ங்கிறது என்ன, அதனால உங்களுக்கு இதுல விளங்குது பாருங்க. அதாவது தஜ்ஜால் வருக, உடனே ஈசா நபி வருக, உடனே யாஜூஜ் மாஜூஜ் வருக, உடனே அவர்கள் அழிவு, அப்படி அடுக்க வருது பாருங்களா. இந்த மாதிரி தான் ஏனைய அடையாளங்களும் கூட இருக்கும். ஏனைய 7 அடையாளங்களும் கூட அப்படித்தான் இருக்கும். அந்த ஏனைய 7 அடையாளம் என்னன்னு கேட்டா, இது முஸ்லீம்ல வரக்கூடிய 2901வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா வ நஹ்னு நததாக்கரு, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மாத்ததாக்கரும், எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள். அப்ப நதுகுருசா, கியாமத் நாள் யுக முடிவு நாளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா 10 ஆயாத்தின், 10 சான்றுகளை, அத்தாட்சிகளை, அடையாளங்களை, நிகழ்வுகளை நீங்கள் காணாத வரை அந்த யுக முடிவு நாள் வராது. 10 வரணும், ஏன் அவசரப்படுறீங்க, 10 நிகழ்வுகள் வராமல் அது வராது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு என்னென்ன 10 உங்களுக்கு தெரியணும்ல, துகான், ஒரு புகை மூட்டம் ஏற்படும் என்றார்கள். தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். தாபத், ஒரு பிராணியை பற்றி சொன்னார்கள். துலூ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் என்று சொன்னார்கள். நுஸூல் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவுடைய வருகையை பற்றி சொன்னார்கள். யாஜூஜ் மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜை பற்றி சொன்னார்கள். ஏழாச்சா சலாத்து ஹுசூஃபின், 3 மிக பெருமாண்டமான பூகம்பங்களை பற்றி சொன்னார்கள். அந்த 3 பூகம்பங்கள் எங்க ஏற்படும் கேட்டா, ஹஸ்ஃபும் பில் மஷ்ரிக், ஒன்னு மஷ்ரிக்கு சூரியன் உதிக்கிற திசையில கீழ் திசையில ஏற்படும். ஹஸ்ஃபும் பில் மக்ரிபி, இன்னொன்னு மேல் திசை நாடுகள்ல பகுதியில் ஏற்படும். ஹஸ்ஃபும் பி ஜஸீரத்தில் அரப், இன்னொன்னு அரபு தீபகற்பத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிரு தாலிக நாருன், கடைசியா ஒரு தீப்பிழம்பு ஒன்று மக்களை தஹ்ருஜு மினல் யமனி தத்ருதுன் நாஸ இலா மஹ்ஷரிஹும், மக்களை விரட்டி செல்லக்கூடிய ஒரு நெருப்பு ஒன்று புறப்பட்டு அவர்களை மஹ்ஷர் மைதானத்துக்கு அவர்களை விரட்டி அடிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2901வது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரியான கருத்துக்கள் இன்னொரு ஹதீஸ்ல 5162, அதுவும் முஸ்லிம்ல தான், அதை பார்க்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இந்த அடையாளங்கள்ல இந்த 3 பூகம்பங்கள்ங்கறாங்கல்ல, அதை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 பூகம்பங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்ப ஏற்படும்ங்கிறது இந்த 10ல சொல்லிட்டாங்க. எங்க ஏற்படும்னாங்க, ஒன்னு கீழ் திசையில ஏற்படும், இன்னொன்னு மேல் திசையில ஏற்படும், இன்னொன்னு ஜஸீரத்துல் அரபு, அரபு தீபகற்பத்தில் ஏற்படும். இப்ப நம்ம எத்தனையோ பூகம்பங்களை வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க சம்பந்தப்படுத்தக்கூடாது. இந்த அடையாளங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒன்றை ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. பூகம்பங்கிறது என்னமோ 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் நடக்கிற காரியம் இல்ல, அது அடிக்கடி எல்லா காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டுதான் வருகிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது பயங்கரமான விளைவுகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய, இதுவரை நடந்திருக்காது என்று மனிதன் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக பெருமாண்டமானதா தான் இருக்க முடியும். அப்படிதான் குறிப்பிட்டு சொல்லணும். முக்கியமான நிகழ்வுகள்ல சொல்லும் பொழுது சாதாரண ஆடினவுடனே நம்ம மெட்ராஸ்ல ஒரு பூகம்பம் வந்துச்ச, இதையெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்க முடியாது.
5 ரிக்டர் 6 ரிக்டர் 7 ரிக்டருங்க இதெல்லாம் கணக்கே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றத பார்த்தா அது 10 12 போகும். அது போகும்போது எப்படி போகும்னா ஒண்ணு கிழக்க ஒண்ணு அடிக்கும், அந்த செய்தி பரபரப்பு அடங்கலுக்குள்ள மேற்க ஒண்ணு வரும், அந்த பரபரப்பு அடங்கு அரபு தீபகத்து போட்டு நடக்கும். இப்படி 3 சங்கிலி தொடராக ஒரு பூகம்பம் வந்த உடனே முடிவு பண்ணிடலாம் வரப்போகிறது தஜ்ஜால் ஹிஜ்ஜால் எல்லாம். அந்த 3 வந்த உடனே அடுத்தடுத்து வந்த உடனே சரி நெக்ஸ்ட் தஜ்ஜால் தான், அடுத்து ஈசா நபி தான், அடுத்து யஜூஜ் மஜூஜ் தான் என்று தெரிகிற அளவுக்கு அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, 3 நடக்கும் ஒண்ணு, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒன்று வந்து விட்டால் அடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதனால இந்த 3 பூகம்பங்கள் பூகம்பத்துக்கு அறிகுறிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. பூகம்பங்கிறது இப்ப எதிர்பார்க்க வந்துடும், செகண்ட்ல வந்துடும். பூகம்பம் வருவதற்கு அதுக்கு ஏதாவது அறிகுறி முன்னறிவிப்பு அதுக்கெல்லாம் காரணம் தேடிக்கலாம் இருக்க முடியாது. இப்ப வேண்டாம் நடக்கும், நாளைக்கு வேண்டாம் நடந்துடும். அப்ப இந்த 3 பிரம்மாண்டமான ஒரு பூகம்பத்தை உலகம் சந்திக்க இருக்கிறது. அது 3 திசைகளில் நடக்க இருக்கிறது. அது ரொம்ப வரலாற்றில் பேசப்படக்கூடிய பூகம்பமா இருக்கும். அது வந்தவுடனே டோட்டல் உலகம் அழிவதற்குரிய மீது 7 அடையாளங்கள் வரவிருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க. இது நடக்கும்போது அனுபவிச்சுக்கிறோம். தஜ்ஜால் மாதிரி ஒரு ஆளை பத்தின செய்தி இல்ல, அதெல்லாம் வர்ணிக்க இயலாது. பூகம்பம் வரும்னா வரும், அவ்வளவுதான். அது வரும்போது அனுபவிச்சுக்கிறாங்க. அதான் அதுல உள்ள அது 3 விளக்கியாச்சு. 3 6 ஓடி போச்சு பாருங்க. இது ஒரு 3 ஏற்கனவே ஒரு 3 சொல்லியாச்சு, 6 ஆயிடுச்சு. ஒண்ணு இந்த 3 எப்படி வரலாம்னு கேட்டா இது டைம் சொல்லப்படல, ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால இந்த 3 பூகம்பத்துக்கு பிறகு தஜ்ஜால் வரலாம், அல்லது தஜ்ஜால் ஈசா நபி யஜூஜ் மஜூஜ் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் கெட்டவனா உலகத்தில் இருப்பாங்களே அந்த நேரத்தில் இந்த 3 வரலாம். இதுக்கு பிந்தி அது வரலாம், அல்ல அதுக்கு பிந்தி இது வரலாம். அது நாம அனுமானிச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும்னு சொன்னாங்க. அதனால எப்படி இந்த 3 பூகம்பங்கள் வரலாம்னு கேட்டா யஜூஜ் மஜூஜ் அழிவு முடிஞ்ச உடனேயே இந்த 3 பூகம்பங்கள் வரலாம், அல்ல தஜ்ஜால் வருகைக்கு முன்னாடியே அந்த ஒரு நசாராக்களோட யுத்தம் நடக்கும்னாங்களே அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலத்திலேயே அதை ஒட்டியே தஜ்ஜால் வர்றது கொஞ்சம் முன்னாடி என்ன செய்யலாம், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துவிட்டு அப்புறம் கூட என்ன செய்யலாம் தஜ்ஜால் வரலாம். நமக்கு டைம் பிக்ஸ் பண்ணப்படல. ஆனால் இது நம்பணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான பூகம்பம் வரலாற்றில் பேசப்படக்கூடிய பூகம்பம் அது வரும் பொழுது தொடர்ந்து ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் பொழுது ஆஹா யுக முடிவு நாள் நெருங்கிருச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நிறைவேறப் போகிறது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நடத்தைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா தாபத்துங்கிறாங்க, ஒரு உயிரினம் ஒன்று வரும். இந்த அடையாளங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு உயிரினம் ஒன்று வருங்கிறாங்க. இந்த உயிரினம் என்னங்கிறதுக்கு ஹதீசுகள்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிராணி புறப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க. இந்த பிராணின்னா பிராணி தான், ஆடு பிராணி மாடு பிராணி மனுஷன் கூட பிராணி தானே. என்ன பிராணி வரும்னா என்ன, இது சஹாபாக்களும் பெருசா விளக்கம் கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரிய அளவுக்கு விளக்கம் சொல்லல. பிராணி வரும் அவர்கள் சொல்வார்களே, ஆனால் ஒண்ணு விளங்குது, பிராணின்னா நம்ம பார்த்ததா இருக்காது. ஆடு வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, மாடு வரும்னு சொல்லல. ஏதோ உலகத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு பிராணி ஒண்ணு வரும். என்னடா புதுசா ஒரு பிராணி வந்திருக்குதான்னு மக்கள் பேசுவாங்க. அதான் பிராணியுடைய வருகைங்கிறது. இல்லன்னா இருக்கிற பிராணியை வந்துச்சுன்னா அது அடையாளம் ஆகாது. அடையாளம் சொன்னாலங்க ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் சொல்றோம்னு சொன்னா அவனுக்கு மூக்கு இருக்கும்னு சொன்ன அடையாளம் ஆகும். எல்லாத்துக்கும் தானே இருக்கு. அடையாளம் சொன்னா இல்லாத சொல்லணும். அவனுக்கு வாய் இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. வாயில என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கும்னு சொன்னா அது அடையாளமாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக முடிவு நாளுக்கு அடையாளமா சொல்லும் பொழுது பிராணி வரும்னா அப்ப இன்னைக்கு கூட இத்தனை பிராணி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்ப இதெல்லாம் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமா சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பிராணி என்பது நீங்கள் பார்க்கிற ஆடாக மாடாக இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்தில் இந்த மாதிரி இந்த டைப்ல இருக்காது. இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கேட்டிடாத எந்த பூங்காக்கள்லையும் எந்த மிருக காட்சியாலையிலையும் எந்த ஜூக்கள்லையும் இல்லாத எந்த ஆய்வுலையும் தட்டுப்படாத டினோசராவும் இல்லாத அந்த எலும்பு கூடும் கிடைக்காத ஒரு புது சைஸான ஒரு பிராணி வரும் என்பதுதான் ஊகிக்கலாம். ஹதீஸ்ல சொல்லப்படல. ஒரு பிராணி ஒன்று வரும் சொல்லி மட்டும் சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல கிடைக்கிறதோட குர்ஆன்ல கூடுதலா இது கிடைக்குது. ஹதீஸ்ல கிடைக்காட்டா கூட குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சூரத்து நம்லுல 27வது சூராவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா வகால் கவுல அலைஹிம், அவர்களுக்கு எதிரான அந்த முடிவு அளிக்கணும் என்ற முடிவு ஏற்படும் பொழுது அஹ்ரஜ்னாலஹும் தாபத்தம் மினல் அர்லி, அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம். அப்ப பூமியிலிருந்து வெளிப்படுத்த போகுது. இன்னும் படைக்கலாம் படல, அல்லாஹ் ஆகுன்னு ஆயிட்டு போகும். நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு பிராணியை படைக்கிற பெரிய விஷயம் கிடையாது.
உலகத்தை அழிக்க போகும்போது எல்லாம் அதிசயமா தான் நடந்துகிட்டு இருக்கும். அழிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு எல்லா அதிசயமா தான் நடக்குது. அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டா, அந்த பிராணி வரும்ன்றது நிப்பாட்டிக்கிறாம கள்ளி முகும், அந்த பிராணி அவர்களோடு பேசும், மனிதர்கள்ட்ட பேசும், பேசும் பிராணின்னு வருது. இப்ப பிராணிகள் பேசாது, கிளி பேசுறதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேச்சு கிடையாது. விளங்கி சொல்றதுக்கு தான் பேச்சு. அது சொல்லி கொடுத்ததே சொல்லும். வழங்குதா என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதை சொல்லும்.